ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிற லால் பார்க்கை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டு திறந்த உடனே உள்ளுக்குள்ளே போகணுன்னா அப்பா வந்துட்டோம் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பூக்களை பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே இப்போ குடியரசு தினம் நடக்கிறனால அங்கே பூக்கள் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. வருஷத்தில் 2 வாட்டி நடக்கும். ஆகஸ்ட் 15 ஒன்று, ஜனவரி 26 ஒன்று. ஆனால் நான் ஜனவரி 26 போகலைங்க, போனது ஜனவரி 27. பூக்கள் கண்காட்சி 10 நாட்கள் நடக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலை. நாங்கள் போனது நர்சரி, அதுக்குள்ளே ஒரு நர்சரி இருக்கும், அதை பார்க்குறதுக்கு வேண்டி தான் போனது. உள்ளுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் உரந்தாங்க அடுக்கி வச்சுருக்காங்க, மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க, மண்கலவையும் அடுக்கி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையுள்ள எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்குங்க. ஒரு நர்சரி, நம்ம ஒரு மாடித்தோட்டம் வைக்க போகிறோமா, அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த இடத்துல கிடைக்கும். அப்படியே வாங்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா விதைங்கள் நிறைய செக்ஷனாக விதைங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒரு சைடு பூக்கள் விதைங்க, ஒரு சைடு காய்களோட விதைங்க, கிழங்கு வகைகள், அப்படி நிறைஞ்சு போயிருக்குங்க. ஆனால் விதை கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இதோட விலையை பாருங்களேன், 80 ருபீஸ் போட்டிருக்காங்க. இந்த பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்களே அது, இந்த பூக்களோட விதை வந்து 30 ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கக்கூடிய டைம் நமக்கு கண்ணை கவர்ற மாதிரியே இருக்கும். இதை எடுக்கவா அதை எடுக்கவா, மொத்தமாக வாரிட்டு வரவா அப்படின்னு தோணும். ஆனால் காசு வேணும் இதுக்கெல்லாம் சேர்த்து. இதெல்லாம் கிழங்கு வகைங்க. ஒரு ட்ரையில் போட்டு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ட்ரையில் இந்தந்த கிழங்கு அப்படின்ட்டு. எனக்கு பேரெல்லாம் வாசிக்க தெரியல. அதில் இருந்தேல எனக்கு அந்த டாலியா கிழங்கு ஒண்டியாக தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பூக்களெல்லாம் எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. எனக்கு இந்த டாலியா மேலே தான் எனக்கு நல்ல விருப்பம். சரி, அதுலேருந்து ஒரு கிழங்கு எடுக்கணும்னு சொல்லி தான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் போனது 27ஆம் தேதி ஆனனால குடியரசு தினம் 26. அந்த டைம் நல்ல ரஷ்ஷாக இருந்திருக்கும். கிழங்கு வகைகள் எல்லாம் நிறைய காலியாயிருக்கு. ட்ரையெல்லாம் காலியாகி கீழே இருந்துச்சு கிழங்கு. அதில் 1-2 அழுகி போய் இருந்துச்சு. இந்த ஒரு செக்ஷனில் பாட்டு வகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க, கொக்கோ பீட் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து வைக்க டைம் நமக்கு தேவையானது ஒவ்வொரு செக்ஷன்லேயே போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. ஒரு செக்ஷனில் உரம் வகைகள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க, சின்ன சின்ன உரங்கள் எல்லாம் நமக்கு தேவையானது. ஒரு செக்ஷனில் கொஞ்சம் விலை கம்மியான விதைங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் எல்லாம் இந்த தோண்டுத கரண்டி, ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. இதிலெல்லாம் கீரை வகைகள் நிறைய இருந்துச்சு. எந்த வகை கீரை வேணுங்கிறத எடுத்துக்கலாம். நமக்கு கிடைக்காத விதை எது இருந்தாலும் இங்கே கிடைக்குங்க. இங்கே வந்து பார்த்தா அப்படிப்பட்ட வெளிநாட்டு காய்கறி விதைங்க கூட இங்கே கிடைக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டிய இதெல்லாம் மருந்து வகைகள்ங்க. நம்ம ரோஸுக்கு அடிக்க வேண்டிய மருந்து அப்படின்னெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ரோஸ் மிக்ஸ் வர இருந்துச்சு. நம்ம இந்த ரோஸ் செடிக்கு மிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு விற்பாங்க, அதுவும் இருந்துச்சு. ஹேங்கிங் பாட்டு நிறைய இருந்துச்சு. கலர் வகையானது இருந்துச்சு. பெரிய பெரிய பாட்டுங்களெல்லாம் இருந்துச்சு. நான் இதுவரை அந்த பாட்டுங்களெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் நான் வீடியோவில் எடுக்கல. அது மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் இருக்கா, பெரிய பெரிய மரம் வைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி போகக்கூடிய டைம் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த வாட்டி நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குடியரசு தினம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால். ஆனால் ஜனங்க கொஞ்சம் இங்கே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போய் டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே போகக்கூடிய இடத்துல ஜனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நர்சரியில் ஜனம் கம்மியாயிருச்சு. அதனால் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படியே நிதானமாக பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், சின்னோண்டு மரத்தில் அழகாக பூ பூத்து நிற்குது. இது நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மரத்தில் பூக்கும் நல்லா வாசனையாக இருக்குன்னு. எனக்கு பேர் கூட ஞாபகம் வரல. கிட்ட போய் அழகாக பார்த்துக்கிட்டு மணத்திக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டு ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. விலையெல்லாம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம பார்த்து நிதானமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ரஷ் எதுவும் இல்லை. 1-2 பேர் தான் நின்னாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செடினே சொல்ல மாட்டாங்க, ஏதோ வச்சு விட்ட செடி மாதிரி இருக்குது. பார்க்க உண்மையான செடி மாதிரியே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் சின்ன சின்ன பாட்டில் அழகாக வச்சுருக்காங்க. அழகாக வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு நமக்கு வளர்த்தலாம். இதிலெல்லாம் ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதிலெல்லாம் 100 ரூபான்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்க்காத செடிங்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாங்க. அவ்வளோக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். போய் பார்த்துக்கிட்டு நமக்கு ரிட்டன் வரவே தோணாது. அங்கேயே நின்று ஒவ்வொன்றே ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். எனக்கு தோணி இருக்குது. உங்களுக்கு தோணுனா சொல்லுங்கள். நர்சரி போனால் திரும்பி அப்படி வர மனசு இல்லாமல் இருக்கும். அப்படி இருப்பாங்க. செடி மேலே ஆசை இருக்கிறவங்களுக்கு அப்படி தோணும்னு எனக்கு தோணுது. எனக்கு தோணி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நிறைய செடிங்க இதில் நான் பார்த்ததே இல்லைங்க. பார்க்கக்கூடிய டைம் எனக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான செடிங்க நிறைய என் கண்ணில் பட்டுச்சு. இதெல்லாம் இருக்கா, இப்படிப்பட்ட செடிங்க எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரிக்கு விசிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நான் இந்த நர்சரிக்கு போயிருக்கேன்.
இப்ப நான் எதுக்கு போயிருக்கேன்னு நீங்க நெனைக்கலாம். டைம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு நீங்களும் நெனைப்பீங்க. எதனால போனேன்னு சொல்லுற ரீசனையும் சொல்றேன். என் என் ஃப்ரெண்டுங்க வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. செடி வளர்க்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் நான் வளர்க்குற செடிய பார்த்துட்டு ஆசை வந்திருக்கே அப்படின்ட்டு. அவங்க வந்து தான் அந்த கீரை விதை வாங்கணும், ஏதாவது காய்கறி விதை வாங்கணும், போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட கேட்டாங்க. சரி அவங்க விருப்பம், அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அவங்களும் மாடி மேலே வைக்க தொடங்குறாங்கங்கிறனால நான் அவங்க கூட போனேங்க பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறதுக்கு வேண்டி. ஆனா, லால் பார்க்குக்குள்ள போகக்கூடிய டைம் நமக்கு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும். எதனாலன்னா, 4 கேட் இருக்குங்க. எந்த கேட் வழியா போனா நமக்கு நர்சரி போகணுங்கிறது குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்த தீர்க்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். செகண்ட் கேட் வழியா போனா தான் நமக்கு அந்த நர்சரிய என்ட்ரி பண்ண முடியும். அல்லாம அது மொத்தம் 4 கேட் இருக்கு. அந்த 4 கேட்லயும் செகண்ட் கேட்ல போனா தான் நர்சரிக்குள்ள போவோம். அல்லாம நம்ம போனா நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ள சுத்தி பார்க்குற மாதிரி ஆயிரும். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுங்க. நாங்க பஸ்ல தான் போனது. போகக்கூடிய டைம் நாங்க இறங்கக்கூடிய இடத்துல இறங்கலாம் நிக்கக்கூடிய டைம் கண்டக்டர் பஸ்ஸ நிறுத்தல. அப்படியே டைரக்ட்டா கொண்டு போயிட்டாரு. நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாம ஆயிருச்சு. நாங்க போனது 3 கேட்டு கிட்ட போய் எங்கள கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரி நாங்க இனி செகண்ட் கேட் கிட்ட போய் எங்களுக்கு செடி தான் வாங்கணும். உள்ளுக்குள்ள போய் சுத்தி பார்க்க வேண்டிய டைம் இல்ல. செடிய ஒண்டியா வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிட்டு போனது. பார்த்தா அவங்க 3 கேட்ல விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது எந்த இடத்துல ஏறுனா எப்படி வரணும்னு தெரியாம ஆயிருச்சு. அப்படியே சுத்தி லாஸ்ட்டா செகண்ட் கேட்ட கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்த உடனே நடந்தது அந்த கஷ்டம் எல்லாம் போயிருச்சு. இந்த செடிய பார்க்கக்கூடிய டைமு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லா இடமும் சுற்றி தாங்க பார்த்தோம். என்னென்ன செடி எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம். அவங்களும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. எதுவும் ஃபஸ்ட் நாங்கள் வாங்கலை. எப்படி இருக்குது செடிங்க எல்லாம் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக போனோம். ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது ரோஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் கலரெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரெட்டு தான் ஜாஸ்தி நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டபுள் கலர் வெரைட்டி எதுவும் இல்லை, கம்மியாக இல்லவே இல்லை டபுள் கலர் எதுவும். ஃபஸ்ட்டு செக்ஷனில் 30 ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க. செகண்ட் செக்ஷனில் 100 வச்சுருந்தாங்க. இந்த 30 ருபீஸ் வச்சுருக்க செக்ஷனில் 50 ருபீஸ் தான் மிக்ஸ் ஆகிருந்துச்சு. நம்ம பார்த்து எடுத்துக்கிடணும். இதெல்லாம் 100 ருபீஸ். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அப்படி 5 கிலோ பேக்கில் இருக்கிறதெல்லாம் 100 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்து எடுக்கணும். செடி எப்படி இருக்குது, நல்லா புஷ்ஷாக இருக்கா, நோய் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம தேடி கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும். இந்த சைட்லலாம் ரோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. பார்க்க ஆனால் நிறைய இருக்குது. ஃபுல்லாக ஒரு 3 வரிசையில் ரோஜா தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறமா கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க, வழுதனங்காய் வச்சுருந்தாங்க, நிறைய கலர் மிளகாவும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனால் எதுவும் வாங்கலை. அந்த கத்திரிக்காய் அந்த எதுவும் வாங்கலை. எதனா நம்ம விதை போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது எதுவும் வாங்கலை. லாஸ்ட்டு வச்சுருந்த ரோஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பூத்த மாதிரி இருந்துச்சு. அதான் லாஸ்ட்டு போய் அதையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு தான் கத்திரிக்காயெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது. வழுதனங்காய், அதாவது இந்த மைசூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இந்த பச்சை கலரில் காய்க்கும் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயெல்லாம் காய் விட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இலை என்னத்துக்கு இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பப்பாளி வச்சுருக்காங்க, சீக்கிரத்தில் காய்க்கக்கூடியது. இது ஒரு செக்ஷனில் பொன்சாய் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பேப்பர் காகித செடி வச்சுருக்காங்க. செம்பருத்தியும் ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். ஃபுல்லாக சுற்றி பார்த்தா பச்சை கலர்லேயும் பூக்களோட கலரும் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் செம்பருத்திங்க. கலர் செம்பருத்தி இருக்குது. ஆனால் 1-2 தான் பூத்த மாதிரி இருந்துச்சு. பாக்கியெல்லாம் பூக்காமல் இருந்துச்சு. எந்த கலர்னு பார்த்து எடுக்கவும் முடியாது. 1-2 தான் அழகாக பூத்து நின்னாங்க. இதுலேயும் பாருங்கள் 3 செக்ஷனாக வச்சுருக்காங்க. இது வந்து அரளி செடி, கலராக அரளி செடி வச்சுருக்காங்க. மல்லிப்பூ செடி ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க. சின்ன காக்கடா செடி பூக்கக்கூடியது அது ஒரு சைடு வச்சுருக்காங்க. பிச்சிப்பூ வச்சுருக்காங்க. இது பாரிஜாதம். தேவையான எல்லாம் கிடைக்குங்க அங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டாக நம்ம வைக்க வேண்டியது. இதுவும் பாருங்கள் கலராக பூக்கக்கூடியது. பார்த்தா வர்றதுக்கே தோணாதுங்க. இதை பாருங்கள் கலாஞ்சியஸ் கலராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு இலை கிடச்சா கூட நமக்கு ஒரு செடியை உருவாக்கி எடுக்கலாங்க. எனக்கு ஒரு இலை வச்சே நான் செடியை உருவாக்கியிருக்கேன் இதிலெல்லாம். இதை பாருங்கள். இதோட பேர் எனக்கு தெரியல. இட்லி பூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலராக பூத்து அப்படி ஃபுல்லாக அடுக்கி விட்டுருக்காங்க. எதை எடுக்க வேணாம் அப்படின்னு தோணும் நமக்கு. இதிலெல்லாம் கனகாமரம் வச்சுருக்காங்கங்க. கலரு எல்லோ, ஆரஞ்சு. இதில் வல்லாரையில் 2 சைஸ் வச்சுருக்காங்க. கற்பூரவள்ளி செடி வச்சுருக்காங்க. ஹெர்பல் வெரைட்டியெல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. சின்ன நாட்டு வல்லாரை வச்சுருக்காங்க. சின்ன இலையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. இது என்னடா சின்னதாக இருக்குது. அப்போ தான் இது நாட்டு வல்லாரை. இந்த சைடெல்லாம் மர வகைகள் வச்சுருக்காங்க. மரத்துக்கு நிழலுக்கு அடியில் தான் மர வகைகள் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்லேயே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் லால் பார்க் நர்சரிக்கு போனால் புஷ் பேப்பர்
பேப்பர் கிடைக்குங்க, வாங்கி வைங்க அப்படின்ட்டு நான் தேடி பார்த்தேன். என் கண்ணுக்கு அந்த புஷ் பேப்பர் கிடைக்கல. நான் இருந்த அவசரத்துலேயும் தேடி பார்த்துட்டு என் கண்ணில் கிடைக்காதனால வந்துட்டேன். இந்த மாங்காய் செடியை பாருங்கள், 250 வச்சுருக்காங்க. பூவெல்லாம் பூத்துருக்க மாங்காய் செடியில் ஆப்பிள் செடி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கலர் கலர் இலையாக இருக்கும் பாருங்கள், அது ஒரு செக்ஷன் ஃபுல்லாக. எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பூ பூக்காது, இலைகள் எல்லாம் அழகாக இருக்கும். வர இலைங்கள் எல்லாம் கலர் கலராக அழகாக இருக்கும். ஒன்று 2 செடியோட பேரே எனக்கு தெரியாது. சாமந்தி செடி கலர் கலராக நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் 60 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த ரேட்டில் இருந்து. நான் என்னெல்லாம் செடி வாங்கினேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னால் ஒருத்தங்க செடி வளர்க்குறாங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்களும் ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டம் வைக்கணும், ஒவ்வொரு செடி வைக்கணும், அதில் ஒவ்வொரு பூ பூக்கிறது, அதில் எவ்வளோ சந்தோஷம்னு வச்சாதான் தெரியும். அது நீங்கள் வைக்காதவங்க வச்சு பாருங்கள். அவங்களுக்கு வேண்டி ஒரு வீடியோவாகவும் இதை நினச்சிக்கோங்க. என் ஃப்ரெண்டுங்க வைக்க போகிறாங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி வளருது, எப்படி பூ பூக்குதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு நானும் அப்படியே எனக்கு ரோஸ் ஆசை, அதிலே நானும் ரோஸுங்க வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன ரோஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஆசை தான் விடாதே, வாங்கணும்னு தோணிடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேங்க. அழகாக டாலியாலாம் பூத்து நிற்குதுங்க. நர்சரியை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லைங்க, ஆனால் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.